பேரளவிலான ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் வரலாறு காணாத அளவுக்கு நேபாளமே பற்றி எரிகிறது. நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரசாங்க கட்டிடங்களையும் பிரதமர் உட்பட அரசியல்வாதிகளின் வீடுகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் வேறு வழியின்றி பிரதமர் கட்கா பிரசாத் சர்மா ஒலி பதவி விலகியுள்ளார். 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கும் அவரின் சொந்த வீட்டையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்து சொத்துக்களை சேதப்படுத்தினர். இதையடுத்து ஷர்மா ஒலி உட்பட அமைச்சர்களையும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ராணுவம் பாதுகாப்பாக வெளியேற்றியது. முன்னதாக முன்னாள் பிரதமர் ஜலநாத் கனாலின் வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டதில் அவரின் மனைவி ராஜலட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். எரியும் வீட்டிலிருந்து அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இவ்வேளையில் நேபாள நிதி அமைச்சர் பிஷ்ணு பௌடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் துரத்தப்பட்டு சரமாரியாக தாக்கப்பட்டார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் சாலைகளில் புகுந்து தலை தெறிக்க ஓடுவதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரை சுற்றி வளைத்து எட்டி உதைக்கும் வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. முன்னதாக தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் அனைத்துலக விமான நிலையமும் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக மூடப்பட்டது. சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வெடித்த சாலை ஆர்ப்பாட்டம் பின்னர் ஊழல் எதிர்ப்பு மற்றும் அரசாங்கத்தை மாற்றும் போராட்டமாக மாறி தற்போது வன்முறையாக வெடித்துள்ளது. பாதுகாப்பு படைகளுடனான மோதலில் இதுவரை 19 பேர் பலியாகியுள்ளதால் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோபம் அடங்காமல் அந்த தெற்காசிய நாடே கடும் அமளியில் மூழ்கியுள்ளது. இது அண்டை நாடான இந்தியாவையும் அனைத்துலக சமூகத்தையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 இருந்து 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு.